ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும், இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும், நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மட்டும் வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாக நமக்கு மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்பவும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் குருமா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில நான் 2 முறை நல்லா மசிச்சு விட்டேன். நமக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. பாருங்கள், தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நாம் அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தியாச்சு. இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குருமா நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான தக்காளி குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்பிளான ரெசிபியும் கூட. இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.